ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் கேட்கிறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி நேற்று நடந்த நிகழ்வுகளை லைவில் நடந்ததை சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ மிட் நைட் பிரியாணி கேங் மறுபடியும் திட்டத்தை போட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான். இந்த முறை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து இந்த விஷால் தர்ஷிகா இவங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட், இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பிக் பாஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் நேற்று எபிசோடில் வந்து போட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதை மீறி இன்றைக்கும் அந்த சம்பவம் நடக்குது. அப்புறம் மஞ்சரி உடஞ்சி போய் அவங்க வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. முத்து வந்து சமாதானப்படுத்தும்போது அழுதது, அப்புறம் முத்து சாச்சனா பேசியது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நமக்கு வந்து நியூஸ் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முத்து அண்ட் சாச்சனாவுடைய ஒரு கான்வர்சேஷன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கான்வர்சேஷன். ஏன்னா சாச்சனா வந்து முத்து சேஃப் கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி வந்து டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ சேஃப் கேம் அப்படிங்கிறப்ப நீ வந்து ஏன் மஞ்சரியை சொல்லலை? மஞ்சரி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போ நீ மஞ்சரி தானே சொல்லணும், அது ஏன் நீ வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேள்வி வந்து முத்துவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ முத்து வந்து ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு வந்து தீபக்கா இல்லை வந்து ஃபஸ்ட்டு மஞ்சரியான்னு இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து பார்க்குறப்ப எனக்கு தீபக் தான் கரெக்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனால் தீபக் சொன்னேன். அடுத்து தீபக் வெளியேறிட்டார். மஞ்சரியா தர்ஷிகாவும் பார்க்கும்போது நான் மஞ்சரி போட்டேன். அதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும். என்னோட ஃபேவரிசமா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாச்சனா கிட்ட ரொம்ப அற்புதமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்கு தான் சாச்சனாக்கே புரிஞ்சிச்சு, ஓ ஆமாம் இல்லை கரெக்டு, ஸோ நீ சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட். ஸோ ஸ்வீட் ஆஃப் முத்துக்குமரன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஏன்னா எவன் எதிர்பார்க்காம ஒரு கேள்வி கேட்டாலும் சும்மா பயங்கரமாக பதில் சொல்கிறதுல முத்துக்குமரன் வந்து கில்லாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பேச்சு வீரன் அப்படிங்கிறது இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ராணவ வந்து கேட்குறான் கொஞ்சம் டவுட் ஆகி, என்ன முத்து எப்படி பண்ணான்ட்டு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தெளிவாக பேசுனது இதுதான் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னார். ஏன்னா ராணவ வந்து மஞ்சரி தான் சப்போர்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு. தர்ஷிகாலாம் பேர் எப்படிங்க வர்றது? அது என்னங்க பண்ணுச்சு? டெவிலாக இருக்கும்போதும் கொஞ்சம் நேரம் தான் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்துட்டு மஞ்சரிலாம் த்ரூஅவுட் த இது இருந்தாங்கல்ல. ஸோ அதான் சொல்கிறான் ராணுவ பொறுத்த வரைக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. அப்புறம் முத்து தீபக்கு தான் முதல் ஓட்டு போட்டாருங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீ நல்லா பண்ணியிருக்க ராணுவ அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஹாப்பி ஆகிடுச்சுன்னா, நான் எப்பயுமே பேசினோட இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன்னு தோணுது அப்படின்னா முத்துக்கிட்ட கேட்டான். முத்துவும் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து சுற்றி விடாமல் நீ கரெக்டாக தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி ராணுவ கிட்ட கேட்டது பேசினது அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து மஞ்சரி உடஞ்சே போயிட்டாங்கங்க. உடஞ்சே போய் ஃபீல் பண்ணி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழுகுறாங்க. எங்களுக்கு பாசமே கிடையாது எனக்கு சின்ன வயசுலேருந்து. இங்கே கோவா கேங்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தர்ஷிகா கிட்ட. சரிங்களா? அப்போ வந்து முத்து கூட எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் தான். அவன் வந்து பேசவே மாட்டான், என்கிட்ட அவாய்ட் பண்ணுறான், 2 நாள் ஆச்சு பேசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அழுதுட்டாங்க. அப்போ முத்துக்குமரன் வரான். அப்போ அவங்க அப்பா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது என்னென்னா, எனக்கு அம்மா வந்து பாசம் தான், பட் அதை காட்ட தெரியாது, வீட்டிலாம் வளர்த்தது கிடையாது. எங்கள் அப்பாவெல்லாம் 10வது வரைக்கும் தான் நான் வந்து பேசியிருக்கேன், அதுக்கடுத்து நான் பேசினது கூட கிடையாது எங்கள் அப்பா கிட்ட. சொன்னோடனே முத்து வந்த பிறகு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க தர்ஷிகாட்ட. உடனே முத்து வந்து என்ன அவனுக்கு என்ன ஆச்சு லூஸு அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு எப்பயும் போல். அப்போ ரொம்ப உருகி போய் மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கூட என்ன மதிக்க மாட்டேன்னொன்னே, இங்கே பாரு, நம்ம இங்கே வந்து பேச்சு எங்கள் மூச்சு ஷோவில் இல்லை. ஏன்னா இங்கே நான் சாச்சனா கழட்டி விட்டதுக்கு காரணமே, ஒழுங்காக பேசாததுக்கு காரணமே உனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா க்ளோஸ் ஆகிட்டோன்னா நம்ம நாமினேஷன் பண்ண மாட்டோம், நம்ம கேம் அஃபெக்ட் ஆகும், உனக்காக நான் நிற்க வேண்டியிருக்கும், நீ தப்பு பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வரும். அதனால் இந்த இடத்துல நீ என்னை விட்டு முத்துக்குமரன் அப்படின்றது கிடையவே கிடையாது எப்பயுமே. ஆனால் உனக்காக நான் இருக்கேன், சரியா? சாச்சனாக்கும் நான் வெளியே போய் பேச தான் போகிறேன், உனக்காக பேச தான் போகிறேன், சரி? ஆனால் இந்த வீட்டில் எனக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகுதுன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார். தட் இஸ் குட். ஏன்னா ஒரு பிளேயர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்னு வைக்க முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு கேம் மாறிடும். உதாரணத்துக்கு அன்பு கேங்னால சீசன் 4 அர்ச்சனா நிஷா என்னதான் வந்து நல்லா ஒரு இன்டென்ஷனில் பழகியிருந்தாலும், அவங்க பழகலை பட் பழகியிருந்தாலும் அது கேவலமாக தான் போயிருக்கும். இப்போ இந்த கோவா கேங்னு உருப்படாமல் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதுதான் முத்துக்குமரன் தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறார். அது மஞ்சரிக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறது தெரியல, பட் ஓகே தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன தெரியுமா, இங்கே எனக்கு வெளியே தான் பாசம் கிடைக்கல, இங்கேயாச்சும் யாராவது வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்தால் எத்தனை பேருக்கு வந்து வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மை தான்.
ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து மஞ்சரிக்கு போனவொடனே ஜாக்லின் எந்திரிச்சு பேச ஆரம்பித்தவங்க, அருண், விஷால் எல்லாருமே எதிர்ப்புங்க. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது வரக்கூடாது, எப்படி வரணுன்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் கடைசி உண்மை கண்டிப்பாக ஜெயிச்சது பார்த்தீங்களா, மஞ்சரிக்கு கிடைத்த வெற்றி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர்கள் பெற்றுவிட்டார்கள். சரியா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகிருக்காது. லைவில் பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். இன்றைக்கி எபிசோடில் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு குளறுபடிங்க, அந்த பொண்ணை போட்டு பாடாப்படுத்திட்டாங்க தெரியுமா. ஏஞ்சோடனே விஷால், தர்ஷிகா, மஞ்சரி மற்றும் தீபக் 3 பேர் வந்து ஓட்டிங் போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் தர்ஷிகாவும் அடுத்து செக்ரிகேட் ஆகிறாங்க. தீபக் போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி முதலே ஜெயிச்சிட்டாங்க அவங்க மஞ்சரி. அவங்க தான் 3 வாக்குகள் எல்லாம் சேர்ந்து நிற்க வச்சுட்டு அவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டப்ப லீடிங் அவங்க தான் வந்தாங்க. அதுக்கு லீடிங் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றி அடுத்து வந்து தர்ஷிகாவுக்கும் நம்ம மஞ்சரிக்கும் ஃபைட்டு. அடுத்து மஞ்சரி அதில் ஜெயிக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வன்மம் பிடிச்சவங்களா இருக்காங்கன்ட்டு. அதில் தான் ராணுவ சப்போர்ட் பண்ணி சொன்னேன்ல முத்துக்குமரன்ட்ட, அது பாராட்டுகள் வாங்கினா அவன் பேசுனது கரெக்டானு கேட்டான் அப்படின்றது. அது அந்த நிகழ்வு தான் நிஜமாக ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கு அப்படிங்கிறது. அடுத்து இந்த கோவா கேங் கட் பண்ணான், அவனுக்கு வந்து சேர்ந்துட்டானுங்க 5 பேர். இந்த நல்லி எலும்பு, என்ன மச்சான், வா மச்சான், போ மச்சான் அவன், அப்புறம் வந்து நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா, ரஞ்சித், ஸோ எல்லாருமே உள்ளே சேர்ந்துக்கிட்டு அவரும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்ருக்காரு. கிட்டமும் அவங்க கேங்கில் ஒரு உண்மை தெரியுது அப்படின்ற மாதிரி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு அசம்பிள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தர்ஷிகா, விஷாலுடைய கண்டென்ட், ஐயோ மஞ்சரிக்கிட்டையும் சாச்சனாக்கிட்டையும் தர்ஷிகா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெலாம் நான் பண்ணல, அது கண்டென்ட்டுக்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட உண்மைதான் இப்போ லவ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க மஞ்சரி. இல்லை லவ் இல்லை, பட் வெளியே போய் அதை யோசிக்க போகிறோம். பட் இங்கே வந்து நாங்கள் அதையும் ஒரு கண்டென்ட்டாக கொடுக்க போகிறோம், மிச்சம் எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட்டாக கொடுப்போம். ஸோ நாங்களாம் வந்து அவ்வளோ கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெறும் கண்டென்ட்டுக்கு தான் இங்கே, வெளியே போய் தான் மிச்சது சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி கேட்ட ஒரு கேள்விக்கு மழுப்பி ஒரு பதிலை வந்து நம்ம தர்ஷிகா வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரிங்களா? அடுத்து வேறு என்ன புதுசாக பேசணுன்னா திருப்பி தர்ஷிகா, விஷால் தான். நைட்டு எல்லாம் உட்காந்து முழிச்சுக்கிட்டு, சரி எல்லாம் தூங்கின பிறகு என்ன தூங்கிட்டியா, இன்றைக்கி அழுதியா அப்படின்ற மாதிரி விஷால் வந்து கேட்டால், அடா சண்டார சிரிக்கி, அவள் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அவனே கொஞ்ச நேரம் பேசிட்டு சும்மா ஜென்ரலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணிட்டு அவன் பாட்டி கிளம்பிட்டான். அதோட நைட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது முடிஞ்சவொடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் பிரியாணி செஞ்சாங்கல்ல அந்த கேங் எல்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு, நம்ம அடுத்து இந்த வாரத்தில் வேறு ஏதாவது செய்யணும், ஏன்னா நமக்குள்ளே இருக்க கிராசரிஸ் மட்டும் எடுத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. திருட்டு பிரியாணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ஸோ மிட் நைட் சிக்கன் இல்லை முட்டை ஃப்ரைட் ரைஸ், மிட் நைட் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய போகிறாங்க. நாளைக்கு தான் நினைக்கிறேன், ஃப்ரைடே நைட் தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அன்ஷிதா பிளான் பண்ணுறாங்க, அன்ஷிதா, ஆனந்தி, அப்புறம் விஷால், அருண், இந்த மாதிரி ஒரு குரூப் திருப்பி அதே குரூப் வந்து இறங்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? அதுக்கடுத்து இந்த ஜெஃப்ரியோடைய கேப்டன் பறிக்கப்படுமா? ஏன்னா 3 போட் இருக்குது, அதில் 1, 2, 3 ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ஜெஃப்ரி மேலே ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி தான். ஏன்னா மஞ்சரி வந்து ஜெஃப்ரி ரொம்ப டாமினேட் பண்ணுறான், அவங்கள பாடி ஷேம் பண்ணுறான், ரொம்ப வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறான், நிறைய விஷயங்கள் பண்ணுறான். ஸோ அதை வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி என்னை கலாய்க்காத, என் மூஞ்சி வச்சு கலாய்க்காத, என் நிறத்தை வச்சு கலாய்க்காதங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. பட் அப்படி இருந்தும் அவன் வந்து அங்கே வந்து சாரி கேட்டுட்டு திருப்பி அங்கே பின்னாடி போயிட்டு இது மூஞ்சி பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அதை எப்படியாச்சும் பவித்ராவோ இல்லை யாரோ ஆனந்தியோ திருப்பி வந்து இவங்கள்ட்ட சொல்லும் பொழுது மஞ்சரிக்கிட்ட, மேபி நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் பண்ணீங்க, ஆஸ் அ கேப்டனாக நீங்கள் வந்து எதுவுமே பண்ணல, கேப்டனாக தான் அவங்களை அட்ரஸ் பண்ணேன், நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து சம்பவம் பண்ணுறவாங்களா அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பண்ணாங்கன்னா வேறு லெவல், அடுத்து ஒன்று அடித்து தூக்கி நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் யாருக்கு ஏதாவது ஒரு 3 பறிங்கடா அப்படின்னு, இது 3 தாண்டா இருக்குது, கொஞ்சம் தயவு செஞ்சு எஞ்சிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம்.